ஹார்ட் அட்டாக் வந்து ஜென்ரலாகவே நியூஸில் வந்து ரொம்ப காமனாக இப்போ கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அப்படின்னு இப்போ கேள்விப்படுறோம்ல, அதுக்கான காரணம் என்ன? ஸோ முதல்ல நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்னா என்னங்கிறத கொஞ்சம் நான் விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருதயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பம்ப், ஒரு மோட்டார் பம்ப் மாதிரி. இருதயத்தோட முக்கியமான வேலை எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணுறது. ஸோ இருதயம் தான் பிளட்டை பம்ப் பண்ணி பிரெயின், லிவர், லங், ஹார்ட், கிட்னின்னு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சப்ளை பண்ணுது. ஸோ இந்த பம்ப் பண்ணுற மசிலுக்கு அதுக்கும் பிளட் தேவை. ஸோ அந்த பிளட்டை சப்ளை பண்ணுற வெசல்ஸ்க்கு பேர் கொரோனரி வெசல்னு சொல்லுவோம். அதாவது இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்குற ரத்த நாளங்கள். அந்த ரத்த நாளங்கள் இருதயமே வந்து ஒரு மனிதனோட கையளவுன்னு நம்ம பேசுவோம். ஸோ அதில் மேலே இந்த ரத்த நாளங்கள் இருக்கும். 2 மில்லிமீட்டர் 2.5 மில்லிமீட்டர் இந்த அளவில் தான் அந்த ரத்த நாளங்கள் இருக்கும். இதில் பிளட்டு போய் அந்த இருதய மசிலுக்கு கிடச்சி அது எஃபெக்டிவாக பம்ப் பண்ணும்போது தான் ஒரு பாடி சிஸ்டம்க்கு ஃபுல் பிளட் சப்ளை கிடைக்குது. இந்த ரத்த நாளங்களில் நம்ம ஆஸ் வி க்ரோ அப், லைக் 20ஸ்லேருந்து 30ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு, கால்சியம் இதெல்லாம் படியலாம். ஸோ நீங்கள் ஒரு 2.5 மில்லிமீட்டர் குழாய், லைக் டியூப், வாட்டர் போகிற டியூப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் சைடில் வந்து இந்த கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிக்குது. இந்த படிதல் வந்து மோர் தென் 70%, 70% மேலே அந்த டயமீட்டர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் போகிற ரத்த ஓட்டம் தடைப்படும்.